ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது 10th CBSE மேக்ஸ். ஓகேவா? இதில் நம்ம ஆல்ரெடி 4.1 வரைக்கும் பார்த்துருந்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னா எக்ஸசைஸ் 4.2. ஓகேவா? இப்போ நம்ம டைரெக்டாக சம்முக்கு போயிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஃபைண்ட் த ரூட்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் பை ஃபேக்டரைசேஷன் கேட்டிருக்காங்க. ஓகேவா? குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன்னா என்னது? ஸ்கொயர் வச்சு வரும். எக்ஸ் ஸ்கொயர் வச்சு வந்தாலே அது வந்து குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். அதோட ஃபார்மெட் எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஓகேவா? இப்போ பாருங்க, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க, அது என்ன செய்யணுமா? ஃபேக்டரைசேஷன் கண்டுபிடிக்கணுமா? ஓகேவா? பாருங்க, அதோட ஃபேக்டர் என்னன்னு கண்டுபிடிக்கணும், அதாவது எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x மைனஸ் 10 ஈக்குவல் டு 0 தான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இப்போ பாருங்க, இதுல உங்களுக்கு இன்ட்டு பண்ணா -10 வரணும், ஆட் பண்ணா -3 வரணும். அதாவது இன்ட்டு பண்ணா -10 வரணும், ஆட் பண்ணா -3 வரணும். அப்படி உள்ள நம்பர் ரெண்டு நம்பர் என்னன்னு சொல்லணும். 2வையும் 5வையும் இன்ட்டு பண்ணா என்ன வரும்? -10 வருமா? ஆட் பண்ணோம்னா -5 + 2னா -3. அப்ப அந்த ரெண்டு நம்பர் என்னது? 2 and -3. அவ்வளவுதான். ஓகேவா? சோ இப்போ என்ன எழுத போறோம்? இந்த எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே எழுதிக்கோங்க. பிளஸ் -3x எப்படி பிரிச்சு எழுதுவோம்? 2x - 5x எழுதுவோம். இங்க 2 இருக்கா? சோ 2x மைனஸ் இது என்னது? 5x. அப்படின்னா இது ரெண்டையும் நம்மளுக்கு மைனஸ் பண்ண என்ன கிடைக்கும்? -3x கிடைக்குமா? ஓகேவா? அந்த -3x எடுத்துட்டு 2x - 5x எழுதிக்கிடுவோம். அப்புறம் இந்த -10 அப்படியே எழுதுவோம், ஈக்குவல் டு 0. இப்ப இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்க. இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது இதுல எது காமன் டேர்மா இருக்கு? எக்ஸ் காமனா இருக்கு. சோ எக்ஸ் வெளியில எடுத்துட்டீங்கன்னா இதுல என்ன இருக்கும்? பேலன்ஸ் எக்ஸ் இருக்கும். பிளஸ் இதுல எக்ஸ் வெளியில எடுத்துட்டா என்ன இருக்கும்? 2. சோ 2 அப்படியே போட்டுக்கோங்க. இதுல ரெண்டுலயுமே மைனஸ் இருக்கு. சோ மைனஸை வெளியில எடுத்துருவோம். அப்புறம் இதுல எது காமனா இருக்கு? 5 காமனா இருக்கு. சோ 5 எடுத்துட்டோம்னா இங்க என்ன இருக்கும்? எக்ஸ் மட்டும் இருக்கும். இதுல மைனஸ் ஆல்ரெடி எடுத்தாச்சு, அப்ப பிளஸ் வரும். இதுல 5 வெளியில எடுத்தாச்சு, அப்ப என்ன வரும்? 2 வரும். 5 into 2 தான் 10. சோ 2 வரும். ஓகேவா? எக்ஸ் பிளஸ் 2 அப்படி இன்ட்டு பண்ணி பாத்துக்கோங்க. டவுட்னா எக்ஸ் மைனஸ் எக்ஸ் -5னா -5x, 2 into -10னா 2 into -5னா -10. ஓகேவா? அப்ப நீங்க பண்ணிருக்க இது கரெக்ட் தான், ஸ்டெப் கரெக்ட் தான். ஓகேவா? ஈக்குவல் டு 0. இந்த x2 காமனா இருக்கு. சோ இங்க வெளியில எடுத்தாச்சு, ஈக்குவல் டு 0. பேலன்ஸ் இருக்கிற இந்த எக்ஸ் அண்ட் -5 மட்டும் தனியா எடுத்துக்கோங்க. x - 5 ஈக்குவல் டு 0. ஓகேவா? அப்புறம் x + 2 ஈக்குவல் டு 0ன்னு வச்சுக்கோங்க. x - 5 ஈக்குவல் டு 0னா அந்த -5 அங்கிட்டு கொண்டு போகும்போது +5 ஆயிரும். இங்க உள்ள x + 2 ஈக்குவல் டு 0னா இந்த +2ங்கிறது அங்கிட்டு கொண்டு போகும்போது -2 ஆயிரும். அந்த ஆன்சர் என்னது? x ஈக்குவல் டு 5, x ஈக்குவல் டு -2. இதுதான் வந்து ஆன்சர். ஓகேவா? அவ்வளவுதான் இந்த சம்மே. அடுத்த செகண்ட் சம் பாருங்க. 2x ஸ்கொயர் பிளஸ் x மைனஸ் 6 ஈக்குவல் டு 0. இதுல வந்து x ஸ்கொயர் கொடுத்தாங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ 2x ஸ்கொயர் கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணணும்னா இந்த 2வை கொண்டு இங்க இன்ட்டு பண்ணணும். ஃபர்ஸ்ட் இன்ட்டு பண்ணானா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? -12 கிடைக்குமா? சோ இன்ட்டு பண்ணா -12 வரணும், ஆட் பண்ணா +1 வரணும். ஓகேவா? 2 என்ன செய்யணும்? இங்க 2x ஸ்கொயர்டுன்னு இருக்கு, x ஸ்கொயர்டு தான் இருக்கணும். 2x ஸ்கொயர்டுங்கிறதுனால இந்த நம்பரை கொண்டு போய் இங்க இன்ட்டு பண்ணணும் ஃபர்ஸ்ட். ஓகேவா? எக்ஸ் ஸ்கொயர் இருந்தா ஒரு பிரச்சனை இல்லை, அப்படியே நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம். இப்ப 2 into -6னா -12. அப்ப இன்ட்டு பண்ணா உங்களுக்கு -12 வரணும், ஆட் பண்ண என்ன வரணும்? +1 வரணும். அப்படி வர்ற நம்பர் என்ன நம்பர்னு யோசிக்கணும். ஓகேவா? 4 into 3னா 12. சோ -12 வந்துடும். ஓகேவா? அதே இது +1 வரணும். அப்ப இங்க வந்து மைனஸ் போடணும். இங்க மைனஸ் போட்டோம்னா 4 - 3னா 1. ஓகேவா? இங்க மைனஸ் போட்டோம்னா -1 ஆயிரும். சோ எங்க மைனஸ் போடணும்? 3க்கு நேரா மைனஸ் போடணும். சோ அந்த நம்பர் என்னது? 4 - 3. இந்த நம்பர் கண்டுபிடிச்சிட்டு இங்க எழுதணும். 2x ஸ்கொயர் பிளஸ் இந்த x எடுத்துட்டு 4x - 3x. 4x - 3xனா x. ஓகேவா? அந்த x எப்படி எழுதுறோம்? 4x - 3x எழுதிட்டு -6 அப்படியே வரும், ஈக்குவல் டு 0. இப்ப இந்த ரெண்டுலயே காமன் டேர்ம் எடுத்தோம்னா 2 காமனா இருக்கு, x காமனா இருக்கு. சோ 2x வெளியில எடுத்துடலாமா? வெளியில எடுத்துட்டோம்னா இதுல பேலன்ஸ் என்ன இருக்கும்? x இருக்கும். பிளஸ் இதுல 2x வெளியில எடுத்தா x வெளியில போயிடுச்சு, 2 வெளியில போயிடுச்சுன்னா இன்னும் 2 மட்டும் இருக்கும். சோ 2 இதுல ரெண்டு மைனஸ் இருக்கு. சோ மைனஸ் வெளியில எடுத்துருவோம். இதுல காமன் டேர்ம் என்னது? 3 இருக்கு. சோ 3 எடுத்துட்டோம்னா என்ன வரும்? 3 வெளியில எடுத்துக்கிடுவோம். இதுல -3 வெளியில எடுத்த பேலன்ஸ் என்ன இருக்கு? x. சோ x இதுல மைனஸ் ஆல்ரெடி எடுத்தாச்சு, அப்ப பிளஸ் இந்த 3 மட்டும் எடுத்திருக்கு. அப்ப பேலன்ஸ் என்ன இருக்கு? 3 2s are 6. அப்ப 3 வெளியில எடுத்தாச்சு, பேலன்ஸ் இருக்கிறது 2. சோ இங்க 2 போட்டுக்கிடுவோம். 2 ஈக்குவல் டு 0. ரெண்டு காமனா இருக்கு, அந்த காமன் டேர்மை வெளியில எடுத்துருங்க. x + 2 ஈக்குவல் டு 0. பேலன்ஸ் உள்ளது 2x - 3 ஈக்குவல் டு 0. 2x - 3 ஈக்குவல் டு 0. இது x + 2 ஈக்குவல் டு 0. அப்ப என்ன வரும்? x ஈக்குவல் டு இந்த -3ங்கிறது அங்கிட்டு போகும்போது +3 ஆயிரும், ஈக்குவல் டு அங்கிட்டு போகும்போது +3 ஆயிரும்.
இது இன்ட்ல இருக்கு சோ அங்கிட்டு போகும்போது டிவைட் ஆயிரும் சோ 3/2 வந்துரும் x = 3/2 இல்ல x + 2 = 0 இந்த +2ங்கிறது அங்கிட்டு போகும்போது -2 ஆயிரும் ஓகேவா அப்ப x = 3/2 x = -2 பிளஸ்ல இருக்கிறது மைனஸ் ஆகும் மைனஸ்ல இருக்கிறது பிளஸ் ஆகும் டிவைட்ல இருக்கிறது இன்ட் ஆகும் இன்ட்ல இருக்கிறது டிவைட் ஆகும் ஈக்குவல் டு அங்கிட்டு போகும்போது ஓகேவா அவ்வளவுதான் அடுத்து தேர்ட் சம் பாருங்க √2x² plus 7x plus 5√2 = 0 கொடுத்திருக்காங்க இப்ப அது வழக்கம் போல x² பக்கத்துல ஒரு நம்பர் இருக்கு சோ அந்த நம்பரை கொண்டு போய் இங்க இன்ட் பண்ணணும் ஓகேவா √2 னா 2 ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் √2 × √2ங்கிறது 2 ன்னு தெரிஞ்சிருக்கும் ஓகேவா 2 எப்படி பிரிப்பாங்க √2 ன்னு சொன்னா 2 சோ என்ன இதெல்லாம் இந்த √2 இங்க கொண்டு இன்ட் பண்ண போறோம் அப்ப என்ன வரும் √2 × 5√2 னா √2 சேர்ந்து 2 ஆயிரும் × 5 ஓகேவா 2 × 5 னா 10 ஓகேவா அப்ப இன்ட் பண்ணா உங்களுக்கு 10 கிடைக்கணும் பிளஸ் பண்ணா 7 கிடைக்கணும் அப்படி என்ன நம்பர்னு பார்க்கணும் ஓகேவா இன்ட் பண்ணா 10 ஆட் பண்ணா 7 கிடைக்கணும் 5 × 2 னா 10 5 2s are 10 5 + 2 னா 7 ஓகேவா அப்ப +5 + 2 ஓகே அப்ப இப்ப அப்படியே எழுதிக்கோங்க √2x² பிளஸ் இந்த 7x அப்படியே எடுத்துட்டு 5x plus 2x plus இந்த 5√2 அப்படியே வச்சுக்கோங்க ஈக்குவல் டு 0 இப்ப இதுல பாருங்க இந்த ரெண்டுல எது காமனா இருக்கு x காமனா இருக்கு சோ x வெளியில எடுத்துட்டோம்னா என்ன வரும் இந்த √2 அப்படியே வரும் இதுல ஒரு x போயிடுச்சு அதனால ஒரு x மட்டும் இருக்கும் பிளஸ் இதுல x வெளியில எடுத்துட்டோம்னா 5 மட்டும் இருக்கும் ஓகேவா x வெளியில எடுத்தா இதுல √2x இருக்கும் பிளஸ் இதுல x வெளியில எடுத்துட்டோம்னா 5 மட்டும் இருக்கும் பிளஸ் இப்ப இந்த ரெண்டு டேர்ம் பாருங்க இது ரெண்டுல எது காமனா இருக்கு இங்க 2 இருக்கு 2 நம்ம எப்படி பிரிப்போம் √2 ன்னு பிரிப்போம் ஓகேவா அப்ப இதுல √2 இருக்கு இதுல ஒரு √2 இருக்கு அப்ப √2 வெளியில எடுத்துட்டோம்னா இதுல √2 வெளியில எடுத்துட்டோம்னா என்ன இருக்கும் √2x இருக்கும் ஓகேவா √2x பிளஸ் இதுல √2 வெளியில எடுத்துட்டோம்னா என்ன இருக்கும் 5 இருக்கும் √2x plus 5 = 0 ஓகேவா இதுவும் காமனா இருக்கு சோ தனியா எடுத்துக்கலாமா √2x plus 5 = 0 அப்புறம் இது ரெண்டையும் எழுதிருங்க சேர்த்து x plus √2 = 0 சோ x = இந்த பிளஸ் √2ங்கிறது அங்கிட்டு போகும்போது -√2 ஒரு வேல்யூ என்னது x = -√2 √2x plus 5 = 0 அப்ப x ங்கிறது இந்த பிளஸ் 5ங்கிறது அங்கிட்டு போகும்போது -5 ஆகும் xல இது இன்ட்ல இருக்கு சோ இன்ட்ல இருக்கிறது அங்கிட்டு போகும்போது என்ன ஆகும் டிவைட் ஆகும் சோ -5 / √2 இது ஒரு ஆன்சர் இது ஒரு ஆன்சர் அவ்வளவுதான் ஓகேவா இவ்வளவுதான் அடுத்து பாருங்க fourth சம் 2x² - x plus 1/8 = 0 ன்னு கொடுத்திருக்காங்க ஓகேவா இப்ப என்ன பண்ண போறோம் நீங்க டிவைடட் பைல 8 ன்னு கொடுத்திருக்காங்க இப்ப எப்படி இன்ட் பண்றது 2 கொண்டு அங்கிட்டு இன்ட் பண்ற கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் சோ நம்ம என்ன பண்ணலாம் இந்த 1/8ங்கிறத எதால இன்ட் பண்ணா முழு நம்பரா ஆகும்னு பார்க்கணும் ஓகேவா இப்ப 8 ஆல இன்ட் பண்ணோம்னா இது கேன்சல் ஆகி உங்களுக்கு 1 கிடைக்கும் அப்ப என்ன பண்ண போறோம் 8 ஆல எல்லா நம்பரையும் இன்ட் பண்ணிடணும் ஓகேவா மல்டிப்ளை பை 8 எல்லாத்தையும் எல்லா சைடு டபுள் சைடுல ரெண்டு சைடுலயுமே என்ன பண்ண போறோம் 8 ஆல இன்ட் பண்ண போறோம் சோ சொல்யூஷன் மல்டிப்ளை பை 8 சோ இத 8 ஆல இன்ட் பண்ணோம்னா என்ன ஆகும் 8 வேற அப்படியே எழுதிட்டேன் 2x² - x plus 1/8 = 0 ஓகேவா இப்போ என்ன பண்ண போறோம் இன்ட் பண்ணோம்னா 8 × 2 9 16x², 8 × x னா -8x 8 இது இன்ட் பண்ணோம்னா என்ன ஆகும் நான் சொன்ன மாதிரி தான் 1/8 × 8ங்கும்போது ரெண்டு கேன்சல் ஆகி இந்த வேல்யூ என்னது 1 ன்னு கிடைச்சிரும் சோ = 0 16x² - x plus 1 = 0 ன்னு உங்களுக்கு கிடைச்சிரும் இப்ப கண்டுபிடிக்கணும் ஓகேவா இப்போ இது x² பக்கத்துல 16 இருக்கு சோ 16 என்ன பண்ணனும் இதோட இன்ட் பண்ணனும் 16 × 1 னா 16 ஓகேவா அப்ப இன்ட் பண்ணா 16 கிடைக்கணும் ஆட் பண்ணா -8 கிடைக்கும் அது என்ன நம்பர் 1 × 16 னா 16 இன்ட் பண்ணா 16 கிடைக்கணும் ஆட் பண்ணா -8 கிடைக்கணும் 4 × 4 னா 16 உங்களுக்கு இன்ட் பண்ணும்போது +16 கிடைச்சிடும் உங்களுக்கு -8 இருக்கனால நம்ம இங்கேயும் இங்கேயும் மைனஸ் போடணும் ஓகேவா சோ -4 × -4 னா 16 -4 னா -8 ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா -8 சோ அந்த நம்பர் என்னது -4 சோ என்ன எழுத போறோம் 16x² அப்படியே வச்சுக்கோங்க இந்த 8 க்கு x க்கு பதிலா -4x ன்னு போட்டுட்டு +1 = 0 ன்னு போடுங்க இப்போ வந்துட்டு இதுல எது காமன் டேர்ம் இருக்கு x காமனா இருக்கு 4 × 4 னா 16 சோ 4 இங்கேயும் 4 இருக்கு இங்கேயும் 4 இருக்கு அப்ப 4x காமனா இருக்கு சோ 4x வெளியில எடுத்துட்டோம்னா இங்க பேலன்ஸ் என்ன இருக்கும் 4 இருக்கும் 4 × 4 தான் 16 சோ 4x வெளியில எடுத்துட்டோம்னா என்ன இருக்கும் மிச்சம் பேலன்ஸ் 4x இருக்கும் இந்த மைனஸ் அப்படியே போட்டுக்கோங்க ஆல்ரெடி 4x வெளியில எடுத்தாச்சு அப்ப என்ன இருக்கும் 1 மட்டும் தான் இருக்கும் ஓகேவா இதுல பாருங்க மைனஸ் வெளியில எடுத்துட்டோம்னா என்ன ஆகும்
இதுல மைனஸ், இதுல எதுவுமே காமன் இல்லைங்க, ஒண்ணுதான் இருக்கு. சோ ஒண்ணுமே பண்ண முடியாது. சோ மைனஸை மட்டும் வெளியில எடுக்க போறோம். அந்த ஒண்ணுங்கிறத பேருக்கு எழுதிக்கோங்க 1. சோ இந்த 4xங்கிறது வந்துடும். இந்த பிளஸ்ங்கிறது இந்த மைனஸை வெளியில எடுத்தனால இந்த பிளஸ்ங்கிறது என்ன ஆகும், மைனஸா மாறிடும். ஓகேவா? சோ இப்ப ஆட் பண்ணி பாருங்க, கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா 4 into -1 -4x, -1 into -1 +1. ஓகேவா? அப்ப நீங்க எழுதி இருக்கிறது கரெக்ட் தான். ஓகேவா? ஈக்குவல் டு 0. இப்ப இந்த டேர்ம் ஈக்குவலா இருக்கா? சோ இது ரெண்டே வெளியில எடுத்துடலாமா? 4x - 1 = 0. இதுல பாருங்க, இதுவும் பாருங்க, அதுவும் 4x - 1 = 0. அப்ப என்ன எழுதுவோம்? 4x = 1, -1ங்கிறது அங்கிட்டு போகும்போது +1 ஆயிரும். x இந்த இன்ட்ல இருக்கிறது அங்கிட்டு போகும்போது டிவைட் ஆயிரும். சோ 1/4. இங்கேயும் அதே மாதிரி தான், x = 1/4. இதான் வந்து ஆன்சர். அவ்வளவுதான். அடுத்து பாருங்க, 5th கொஸ்டின் பாருங்க. 100x² - 20x + 1 = 0 கொடுத்திருக்காங்க. ஓகேவா? இப்ப இந்த 100 கொண்டு அங்கிட்டு போய் இன்ட்டு பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? இங்க 100 வரும். இன்ட்டு பண்ணா உங்களுக்கு 100 கிடைக்கணும். ஆட் பண்ணா -20 கிடைக்கணும். இன்ட்டு பண்ணா 100 கிடைக்கணும். ஆட் பண்ணா -20 கிடைக்கணும். அது என்ன நம்பர்? -10 -10. ஓகேவா? சோ -10 into -10 +100. -10 -10 ஆட் பண்ணா -20. ஓகேவா? சோ என்ன எழுத போறோம்? இந்த 100x² அப்படியே வச்சுட்டு -20x எப்படி எழுத போறோம்? -10 -10. சோ -10x -10x. அப்ப ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? -20x. சோ -20x -10x -10x பிரிச்சு எழுதிட்டு இந்த +1 அப்படியே போடுங்க, ஈக்குவல் டு 0. இப்ப இது ரெண்டையும் கம்பேர் பண்ண போறோம். இதுல எது காமனா இருக்கு? x காமனா இருக்கு. 100ங்கிறது என்னது? 10 into 10 தான் 100. சோ என்ன பண்ண போறோம்? ஒரு 10 வெளியில எடுக்க போறோம். காமனா என்ன இருக்கு? 10 10. இதுல x சோ 10x வெளியில எடுத்துட்டோம்னா இதுல பேலன்ஸ் என்ன இருக்கும்? 10x இருக்கும். 10x into 10x தான் 100x². சோ 10x இங்க பேலன்ஸ் மிச்சம் இருக்கிறது என்னது? 10x இருக்கும். இங்க ஆல்ரெடி 10x ஃபுல்லா வெளியில எடுத்தாச்சு. சோ -1 தான் இருக்கும். சோ -1. இப்ப இதுல மைனஸ் வெளியில எடுத்துட்டோம்னா -1 வெளியில எடுத்தோம்னா என்ன ஆகும்? இது 10x, இது வந்து பிளஸ்ங்கிறது மைனஸ் ஆயிரும். -1 = 0. சோ இது காமனா இருக்கு. அதை வெளியில எடுத்து எழுதலாமா? 10x -1 = 0. இங்கேயும் பாருங்க 10x -1 தான் வருது. சோ 10x - 1 = 0. இங்க ஒரு 10x காமன் டேர்ம், 10x - 1 = 0. அப்ப 10x = -1ங்கிறது அங்கிட்டு போகும்போது +1. அப்ப என்ன வரும்? x = 1/10. இங்கேயும் x = 1/10. இதான் வந்து ஆன்சர். அவ்வளவுதான். இந்த சம் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான சம். ஓகேவா? ஜஸ்ட் நம்ம இங்க உள்ள டேர்ம் அந்த 3xங்கிறது எப்படி இப்படி பிரிக்கிறதுன்னு மட்டும் கண்டுபிடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க. இந்த இதை கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம ஈஸியா எல்லா சம்முமே பண்ணிடலாம். ஓகேவா? இதுல ஏதாவது புரியல, டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அடுத்து நெக்ஸ்ட் இன்னொரு டாபிக்கோட நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.